பெங்களூருவில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது பெங்களூருவின் எந்தெந்த பகுதிகள் அதிகமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது? தண்ணீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா? முழு விவரங்கள். கண்டிப்பாக பெங்களூர் நகர்ல நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக இருந்தாலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாய் லேஅவுட் ஒவ்வொரு வருடமும் மழை பெய்தாலே இந்த பகுதி மிகப்பெரிய வெள்ள பாதிப்புக்கு ஆளாகிறது. கடந்த ஆண்டு கூட இந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு காரணமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கையாக அங்குள்ள மழைநீர் வடிகால் கால்வாய்களை பெரிதுபடுத்தியது. பல்வேறு ஆக்கிரமிப்புகளை அகற்றி இனி வெள்ள நீர் பாதிப்பு இந்த பகுதியில் ஏற்படாது என குறிப்பிட்டிருந்தது மாநகராட்சி நிர்வாகம். இந்த நிலையில தான் நேற்று இரவு பெய்த 3 மணி நேர கனமழைக்கு மீண்டும் அந்த சாய் லேஅவுட் வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. அங்குள்ள மக்கள் படகு மூலமாகவும் டிராக்டர்கள் மூலமாகவும் வெளியே வருவோம் அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு அவ்வளவு உறுதி அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் செய்த வேலை எதுவுமே பலனளிக்கவில்லை என்பதுதான் இங்குள்ள மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த நிலவரம் என்றால் பிற பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு, மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளாதது. அதே போல மழையின் காரணமாக மரங்கள் முறிந்து இருக்கிறது, அதை அகற்றாதது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுமக்கள் முன்வைத்து வருகிறார்கள். மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் மீட்பு பணிகளை, நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தியிருக்கிறோம், பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருக்கிறோம், எங்களுடன் தீயணைப்பு படையினரும் அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினரும் இணைந்து செயல்படுகிறார்கள். இது எதிர்பாராத ஒரு மழை, திடீரென இவ்வளவு மழை பெய்ததால் என்றால் நகரம் முழுவதும் பல்வேறு, அதாவது மாநகராட்சியில் உள்ள 70 வார்டுகளில் கிட்டத்தட்ட 70 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு மழை எதிர்பார்க்கவில்லை, அதனால்தான் இந்த சூழல் ஏற்பட்டது என்ற மாநகராட்சி விளக்கம் அளித்தாலும் கூட இது நிர்வாக சீர்கேடு என்பது மிக தெளிவாக தெரிகிறது. என்றால் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட அந்த பகுதிகள் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகிறது. அதற்கு முன்னெச்சரிக்கையாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே இந்த பகுதிகளில் அதிக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரித்திருந்த போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாதது ஏன் என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பெங்களூரு நகரம் தற்போது நேற்று இரவு பெய்த மழைக்கு தத்தளித்து வந்தாலும் கூட அடுத்த 2 நாட்களுக்கும் பெங்களூரு நகரில் கனமழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை 8 மணிக்கு மேல் கனமழை இருக்கும் என தெரிவித்திருக்கும் பட்சத்தில் தற்போது உள்ள நீரே இன்னும் அகற்றப்படவில்லை என்பதால் மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இருந்தாலும் மாநகராட்சி தரப்பில் குறிப்பாக பெங்களூரு நகர பொறுப்பு அமைச்சரும் துணை முதல்வருமான DK சிவகுமார் என்ன சொல்லியிருக்கார் என்றால், அனைத்து பகுதிகளிலும் இந்த மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாழ்வான பகுதிகள் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலை விரைவாக சரி செய்யப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த மழைக்கு பொதுமக்கள் பாதித்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதில் மாநில அரசு இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் பிராண்ட் பெங்களூரு என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் தேர்தல் அறிக்கையின் போது மாநில அரசு, தற்போதைய காங்கிரஸ் அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தது. அந்த பிராண்ட் பெங்களூரு என்பது தற்போது மழைக்கான ஒரு அடையாளமாக மாறுகிறது. என்றால் ஒவ்வொரு ஆண்டும் மழை தொடங்கும் போது பெங்களூரு நகரம் மழை தொடர்பான செய்தியில் தேசிய அளவில் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் இன்னும் பருவமழை கூட தொடங்கவில்லை. பருவமழைக்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இந்த சூழல் என்றால் பருவமழையின் போது நிலைமை எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் எழத்தான் செய்கிறது. இதை எப்படி மாநில அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் எதிர்கொள்ளப் போகிறது? விரைவாக இப்போதிலிருந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் பருவமழை காலத்தின் போது மக்கள் பெரிய அளவில் பாதிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.